நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஸோ நீட் ஏன் இப்ப பேசுபொருளா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரீசெண்டா நடந்த சில செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றத்துல இருந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சில மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் மார்க்ஸை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டு அவங்களுக்கு ரீ எக்ஸாம் நடத்துங்க. அந்த ரீ எக்ஸாம அட்டன் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள் அந்த கிரேஸ் மார்க்கை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிரேஸ் மார்க்ஸ் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்க எழுதின சென்டர்ல அவங்களுக்கு தாமதமாக வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரத்தை காம்பன்சேட் பண்றதுக்காக அவங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தவறை செஞ்ச ஏஜென்சி தான், ஆனா தண்டனை மாணவர்களுக்கு. நல்ல சிஸ்டம்ல ஏன் திமுங்களா எப்படி? ஸோ இதுக்கு அடுத்து லக்னோல ஒரு மாணவி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா அந்த ரிசல்ட் அவங்களுக்கு வழங்கப்படலை. ஏன்னு கேட்டு அவங்க மெயில்ஸ் எல்லாம் நிறைய அனுப்பியிருக்காங்க, எந்த ரிப்ளையுமே இல்லை. அதுக்கு மேல அவங்க ஹைகோர்ட்ல அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க லாயரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை அவங்கள வச்சு அதை கிளைம் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் பதில் வருது அவங்களோட அந்த ஆன்சர் பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அவங்க ஆன்சர் கீயை வச்சு அவங்களோட அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. 720க்கு 715 மார்க் அவங்க எடுத்திருக்காங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா? சரிப்பா. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? ஸோ இதுல யாரோட தப்புன்னு எனக்கு தெரியல. அந்த மாணவி வந்து நல்ல மார்க் எடுத்தும் அவங்களால இந்த வருஷம் டாக்டர் ஆக முடியல. இப்ப நீ என்ன சொல்ற சண்மணி? நீட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்குமே தேவையில்லாத ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே மாநில அரசின் முயற்சியாலையும் வரி பணத்திலையும் கட்டப்பட்ட ஒண்ணு. இதுல நேஷனலிசம் அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு தலையிடுவது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் ஆதரிக்கிறாங்களே, நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த மாநிலங்கள் இதை ஆதரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீட்டை வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு இதுல இருந்து விலக்கு கொடுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ இந்த நீட் எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, தரமான மருத்துவர்களை உருவாக்குறதுக்காக அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ எந்த லட்சணத்துல நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எடுக்காத மார்க்கை அவங்க நீட்ல மட்டும் எப்படி ஸ்கோர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நீட் படிச்சு முடிக்க, அதாவது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி அவங்க அந்த அட்டம்ப்ட்ஸ் கிளியர் பண்றதுக்கு 2ல இருந்து 3 வருஷம் ஆகுது. ஸோ கடந்த வருஷம் கூட 720க்கு 720 மதிப்பெண் எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் தான் நீட்ல முதலிடம் படிச்சிருந்தாரு. அவரு கூட செகண்ட் அட்டம்ப்ட்ல தான் அதை கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சாதாரண கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவனுக்கு இது எப்படி சாத்தியம்? அவன் எப்படி 2 வருஷம் ஒரு சிட்டில தங்கி இதுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும்? அவனுக்கு ஒரு காத்திருப்பு ஆயிடும், அவனோட ஸ்டடீஸ்ல ஒரு பிரேக் ஆயிடாதா? ஸோ இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது முழுக்க முழுக்க எதிரான ஒரு விஷயம். 17 வயசுல அவங்க அந்த +2 முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ல இருந்து 3 வருஷம் ஆகுது இந்த நீட்டை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் விடணும், அதெல்லாம் பெரிய விஷயம். இப்ப ஒரு சிட்டில இருக்க பெற்றோர்கள் அதை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஆனா ஒரு கிராமத்துல என்னமா 3 வருஷமா நீ படிச்சுட்டு இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? யோ அந்த பிள்ளை மாஸ்டர் படிக்கணும், அதுக்கு மேல வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிருக்கு. உங்கள பிள்ளைங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அதுக்கப்புறம் அவங்க அந்த டிகிரிக்குள்ள என்டர் ஆகி 5.5 வருஷம் அவங்க அந்த கோர்ஸ் பிளஸ் அந்த 1 இயர் கட்டாய சர்வீஸை முடிக்கிறதுக்கு 5.5 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸிட் நீட், அதாவது என்ட்ரி நீட் மட்டும் இல்லைங்க, எக்ஸிட் நீட்னு ஒண்ணு எழுதிதான் அந்த டிகிரியை உங்க கையில வாங்க முடியும். ஸோ இதுக்கே 26, 27 வயது ஆயிடுதும் அந்த பெண்ணுக்கு. முடியல. அதுக்கப்புறம் அந்த பெண் எப்ப வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறது, எப்ப செட்டில் ஆகுறது? ஸோ இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நுழைவுத் தேர்வை நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னே புரியல. இந்த தலைமுறையிலாவது படிச்சு நான் முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்னு துடிக்கிற மாணவர்களை தயவு செஞ்சு ஒழிச்சு கட்டிடாதீங்க. சரி, ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நீட்டை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நான் என்னென்ன கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனான பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஐ எம் யுவர் அசோக். இது அசோக் டிபேட்ஸ்.